சரி, முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். Form the partial differential equation by eliminating the arbitrary function pi from the relation pi of x squared plus y squared comma z minus xy equal to 0. Z is a function of x and y. Z உள்ள யாரெல்லாம் இருப்பா? x y இருக்கும். தெரியுதா? சரி, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா இதை வந்து ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ண போறோம். இங்க ஃபங்க்ஷன் யார் இருக்கா? பை. லாஸ்ட் ஆன்சர்ல என்ன வரக்கூடாது? பை வரக்கூடாது. உடனே நம்ம பையை ரப் பண்ணிட்டு இதை மட்டும் எழுதிடக்கூடாது. தெரியுதா? அது எப்படி எலிமினேட் பண்ணணும் ப்ராசஸ். இதை யூன் எடுக்கிற, அதை வீன் எடுக்கிற, அது டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னா யூ டிஃபரன்ஷியேட் பண்ற பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பார்ஷியலின்னு வரும்போது பார்ஷியாலிட்டி பார்க்குறோம் மீனிங். தெரியுதா? அப்ப எக்ஸ் மட்டும் தான் வெயிட்டேஜ், மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x நம்ம ஃபார்முலா இருக்குது, லாஸ்ட் கிளாஸ்ல வர அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒய்யை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? கான்ஸ்டன்ட். ஏன்? இது யாரு தான் ஹீரோ? எக்ஸ் தான். அப்போ ஒய்யை கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்றோம். கான்ஸ்டன்டா டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துரும்? 0. சோ டோ யூ பை டோ எக்ஸ் வேல்யூ 2x. டோ யூ பை டோ எக்ஸ் ஓட வேல்யூ 2x. நெக்ஸ்ட் டோ யூ பை டோ ஒய். அதே டைம் தான் நம்ம என்ன செய்யறோம்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இப்போ இங்க யாரு ஹீரோ ஆயிருவா? ஒய். அப்போ ஒய் மட்டும் தான் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? வேரியபிளா ட்ரீட் பண்ணணும். எக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும்? கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரும்? 0. இங்க ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2y பவர் 1. திரும்ப y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy பை, அதாவது டோ y பை டோ y கட் பண்ண என்ன வரும்? 1 வரும். அதனால நோ நீட் டு ரைட். ஓகே, சோ டோ u பை டோ y ஈக்குவல் டு 2y. ரெண்டு கான்செப்ட் நம்மளுக்கு அழகா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, லிசன், v க்கு அதே போல டோ v by dou x differentiate v partially with respect to x. அப்ப ஹீரோ யாரு? x. அப்பங்க பாரு, நீ கேட்கலாம், சார் z வந்து x இல்லல்ல, பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? z is a function of x and y. அத z கூட யாரெல்லாம் இருப்பா? x y இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன செய்யணும்னா dou z by dou x. x பண்ணா x, y க்கு பண்ணா என்ன செய்யறோம்? y ன்னு போடும். தெரியுதா? மைனஸ், நல்லா பாரு, எக்ஸ் தான் ஹீரோ. ஒய் எப்படி ட்ரீட் பண்ணணும்? கான்ஸ்டன்ட். பட் கான்ஸ்டன்ட் உடனே ஜீரோ போட்டக்கூடாது. ஏன்? வேரியபிள் கூட மல்டிபிளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ கான்ஸ்டன்ட் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே தான் வச்சுக்கணும். தனியா வருதுன்னா என்ன செய்யணும்? ஜீரோ போட்டுருணும். இதுதான். ஸோ ஒய்யை வந்து அப்படியே வச்சிருக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1. சரி, அப்ப அடுத்தது பாத்துக்க, டோ வி பை டோ எக்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நோட்டேஷன் எல்லாம் போட்டுப்பேன். டோ இசட் பை டோ எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? பி போட்டோமா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வராதவங்க ஒருக்க பாத்துக்க. பி மைனஸ் ஒய். இது வந்து டோ வி பை டோ எக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா டோ வி பை டோ ஒய். இதே டேர்ம் டிஃபரன்ஷியல் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்ப இங்க யார் ஹீரோ? ஒய் தான் ஹீரோ. பட் இசட் கூட யாரெல்லாம் இருக்கா? x y இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும்? டோ z பை டோ y மைனஸ் x வந்து கான்ஸ்டன்ட் தான், பட் வேரியபிள் என்னதாகும்? y. ஏன்னா இந்த இது ஹீரோ யாரு? y. வேரியபிள் கூட x வந்து எப்படி இருக்குது? மல்டிபிளிகேஷன்ல இருக்குது. சோ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சு y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணு, என்ன வரும்? 1. அவ்வளவுதான். சோ டோ v பை டோ y ஈக்குவல் டு டோ z பை டோ z பை டோ y. ஒரு நோட்டேஷன் கொடுத்திருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்ல எழுதி போட்டுருக்கேன். அது என்ன செய்யலாம்? q. அவ்வளவுதான், q. அப்ப q மைனஸ் x. இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டல, இவ்வளவு கண்டுபிடிச்சாலே உனக்கு முடிஞ்சு போச்சு பாடம். ஏன்னா அந்த ஃபார்முலா டோ u பை டோ x, டோ u பை டோ y, டோ v பை டோ x, டோ v பை டோ y ஈக்குவல் டு என்னது வருது? 0. இதான் ஃபார்முலா. இதுல வந்து நேரா அப்ளை பண்ணிட்டா போதும். வாட் இஸ் dou u by dou x? 2x. வாட் இஸ் dou u by dou y? 2y. dou v by dou x p minus y. dou v by dou y q minus x equal to 0. அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் தெரியுங்களே, இது டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்றது. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணு, மைனஸ் போட்டுட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். சோ
இதை மல்டிபிள் பண்ண என்ன வருது 2x into q minus x minus 2y into p minus y equal to 0. இதுல இந்த பைங்கிற வேர்டு வருதா இல்ல எலிமினேட் பண்ணிட்டோம்ல, இதோட ஸ்டாப் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் தான். தெரியுதா? கொஞ்சம் ஸ்டாண்டர்டா போகணும்னா இது வந்து சொல்றோம் அங்க கொண்டு வா 2x q minus x, இந்த மைனஸ் என்ன ஆகும் அங்க போனா பிளஸ், so 2y p minus y 2 தட்டிரு, என்ன இதை கொண்டு உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிரு xq minus x square yp minus y square. சரிதா? நீ தெரியாதவன் இதோடு முடிச்சது, தெரிஞ்சவன் இதெல்லாம் கொண்டு வா. இவன் பாரு, இதை எங்க கொண்டு வந்துரு, இதை அங்க கொண்டு போயிரு x square minus y square, அதாவது இதை சரி இது இங்க சரி இதை வந்து என்ன செஞ்சிருக்கோம் இங்க கொண்டு போயிட்ட, ஓகேவா? இதை நேரா கொண்டு வா, இதை நேரா என்ன செய் இங்க கொண்டு வந்துரு லெஃப்ட் சைடு. சோ மைனஸ் என்ன ஆகும் பிளஸ், பிளஸ் என்ன ஆகும் மைனஸ், xq minus yp அப்படி போட்டு ஒரு கட்டத்தை போட்டு விட்டுரு. சரிதா? சரி ஓகே. ஸ்டில் படிங்க எல்லாம்.